சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணியிலிருந்து வெளியேற உள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து கூட்டணியை வைத்தால் தமிழகத்தில் துணை முதல்வர் பதவியும் காங்கிரசிற்கு கிடைக்கலாம் என்ற தகவலும் அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கும். இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தும். காரணம், வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட தவேகாவுடன் கூட்டணி வைப்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் அதிக இடங்களை வெற்றியடைந்தால் அது மக்களவை தேர்தலிலும் காங்கிரசிற்கு பயனுள்ளதாகவே மாறும் என்ற அடிப்படையை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திமுகவிற்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துள்ளார் ராகுல் காந்தி அவர்கள். 55 தொகுதிகளை காங்கிரசிற்கு ஒதுக்கீடு செய்தால் நிச்சயமாக திமுகவின் கூட்டணியில் நாங்கள் தொடருவோம். ஆனால் திமுகவோ கடந்த முறை 25 தொகுதிகள் நாங்கள் கொடுத்தோம், அந்த தொகுதியிலேயே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுகவின் தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை வைத்துதான் திமுக ஆட்சியை அமைத்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத நிலைமை ஏற்பட்டது. மாபெரும் வெற்றியை திமுக பெற்றதா என்று கேட்டால், அதிமுகவுடன் போட்டியிட்டு வெறும் 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. அப்போதும் கூட அதிமுகவின் மீது மக்கள் கோபம் அடையவில்லை என்பதை தான் உறுதிப்படுத்தியுள்ளது. திமுகவின் மீது மக்கள் கோபமாக இருந்ததையும் அது வெளிக்காட்டியுள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். காங்கிரஸ் கூட்டணி அமைக்கவில்லை என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது குறுகிய காலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் அனைத்து வியூகங்களையும் ராகுல் காந்தி அவர்கள் மத்திய கருத்து கணிப்புகளை வைத்து 85 தொகுதிகள் வரை ராகுல் காந்தி அவர்கள் கருத்து கணிப்பின் அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவுகள் இருக்கிறது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எம்எல்ஏ மட்டும்தான், அமைச்சரவையிலும் கூட இடம் கிடைக்காது, தொகுதியும் குறைவு. இதனால் ஒன்றும் பயனில்லை என்ற காரணத்தினால் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்வந்துள்ளார் ராகுல் காந்தி.